இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பதற்றத்திற்கு பஞ்சமில்லாத மத்திய கிழக்கில் பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிரான பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை தொடங்கின. இதில் தெஹ்ரானில் உள்ள உச்சபட்ச தலைவரின் அலுவலகம் மற்றும் வசிப்பிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 86 வயதான அலி கமேனி உயிரிழந்தார். இதே தாக்குதலில் அவரது மனைவி, மற்றொரு மகன் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகளும் உயிரிழந்தனர். அலி கமேனி 1989 முதல் 37 ஆண்டுகளாக ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருந்து வந்தார். அவரது ஆட்சி கடுமையான ஷியா இஸ்லாமிய கொள்கைகள், அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு, IRGC ஆதரவு ஆகியவற்றால் பெரிதும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அலி கமேனி கொல்லப்பட்ட சில நாட்களிலேயே ஈரானின் நிபுணர்கள் சபை அவசரமாக கூடியது. இந்த 88 உறுப்பினர்கள் கொண்ட குழுதான் உச்சபட்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றது. IRGCயின் கடும் அழுத்தத்தின் கீழ் 56 வயதான முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முஜ்தபா கமேனி அலி கமேனியின் இரண்டாவது மகன். அவர் இதுவரை ஈரான் அரசில் எந்த முக்கிய பதவியையும் வகித்ததில்லை. ஆனால் தந்தை கமேனியின் பதவிக்காலத்தில் உச்ச தலைவரின் அலுவலகமான பெய்ட் ரபாரியை சுமார் 20 ஆண்டுகள் வழிநடத்தியவர். ஈராக்கிற்கு எதிரான போரிலும் முஜ்தபா பங்கேற்றுள்ளார். இதனால் கமேனியால் உருவாக்கப்பட்ட துணை ராணுவமான ஈரான் புரட்சிகர காவல் படையிலும் மதகுருமார்களிடமும் மக்களிடமும் முஜ்தபாவிற்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அதனால் முஜ்தபாவை உச்ச தலைவராக நியமிக்க ஈரானின் புரட்சிகர காவல் படை நிபுணர்கள் சபைக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தேர்வு நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரை முஜ்தபா வெளியே தோன்றவில்லை. அதனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே சமயம் முஜ்தபா தாக்குதலின் போது தெஹ்ரானில் இல்லாததால் உயிர் தப்பியதாகவும் தற்போது அவர் ரகசிய இடத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தீவிரவாத ஆட்சி தேர்ந்தெடுக்கும் எந்த தலைவரும் அவரது பெயர் என்னவாக இருந்தாலும், அவர் எங்கு மறைந்திருந்தாலும், இஸ்ரேலை அழிக்கும் திட்டத்தை தொடர்ந்தால், அமெரிக்கா சுதந்திர உலகம் மற்றும் பிராந்திய நாடுகளை அச்சுறுத்தினால், ஈரான் மக்களை அடக்குமுறை செய்தால் அவர் அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் ஏற்கனவே அலி கமேனியின் கதையை முடித்தது போல புதிய தலைவரையும் முடித்து விடுவோம் என்று இஸ்ரேல் பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனால் முஜ்தபா கமேனியின் பதவியேற்பு அறிவிப்பு தாமதமாகலாம் என்றும் அவரது பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வருகின்றன. இதனிடையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை சிதைத்து வருகின்றன. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீதும் ட்ரோன் தாக்குதல் ஈரான் நடத்தி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.